ஹோம்ஒர்க் எழுத உட்கார சொன்னா தண்ணி வேணும், டாய்லெட் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும், ஸ்நாக்ஸ் வேணும், பசிக்குது, தலை வலிக்குதுன்னு நிறைய காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களால அவங்கள உட்கார வைக்கவே முடியல. இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். சரி, ஹோம்ஒர்க் எழுத நீங்க எவ்வளவு நேரம் உட்கார வைப்பீங்க? ஒரு 4th படிக்கிற பசங்கன்னா எவ்வளவு நேரம் உட்கார வைக்கணும்? ஒரு 6th படிக்கிற பசங்கன்னா எவ்வளவு நேரம் உட்கார வைக்கணும்? இதெல்லாம் ஒரு பெரிய ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா சில கட்டுப்பாடுகள் நீங்க விதிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல அவங்கள உட்கார வைக்கும் பொழுதே 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது, 3 மணி நேரம் உட்கார வைக்கிறது, இவ்வளவு நேரம் நீ படிச்சுதான் ஆகணும், எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிச்சு உட்கார வைக்க கூடாது. முதல் விஷயம், ஒரு அரை மணி நேரம் இல்ல 20 நிமிஷம் அவங்கள உட்கார வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கணும். இத முதல்லயே அவங்களுக்கு சொல்லிடணும். ஒரு அரை மணி நேரம் இந்த சப்ஜெக்ட முடிச்சிடலாம், இந்த சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீ எந்திரிச்சு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 10 மினிட்ஸ்ல நீ தண்ணி குடிக்கிறதோ இல்ல வேற ஏதாவது வேலை செய்யணுமோ இல்ல ரிலாக்ஸா இருக்கணுமோ இருந்துக்கலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 1/2 hour படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முதல்லயே அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்கார வைக்கணும். சோ இப்படி பண்ணும்பொழுது அந்த பிரேக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வேலையை அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக இது அவங்களுக்கு பழக்கமாயிடும். ஓகே, 1/2 hour தான் நான் படிக்க போறேன், 1/2 hour இந்த சப்ஜெக்ட முடிச்சுட்டு நான் 10 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour படிப்பேன், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். இந்த ஒரு விஷயம் அவங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிடும்.